ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சம்மர் ஸ்பெஷலாக வந்து நம்ம மசாலா மோர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து தயிரோ மோரோ எல்லாம் நம்ம செஞ்சு இருப்போம். பாருங்கள், தயிர் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற தயிரை வந்து நம்ம நீர் மோராக பண்ணி இது எப்படின்னா உடம்பு சூடு இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரண மோர் வந்து சில பேர் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இல்லைன்னு நினைப்பாங்க குழந்தைங்களாம். அது வந்து ஹெல்த்தியாகவும் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மசாலா மோர். இதில் வந்து குழந்தைங்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஹெல்த்தியாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், தயிர் நல்லா கட்டியாக இருக்குது. இல்லை நீங்கள் மோராக இருந்தாலும் பரவாயில்ல, இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டானதை ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் இப்போ காமிச்சிருக்கேன்னா, தயிர் இவ்வளோ கெட்டியாக இருக்குது, இதை எப்படி போடலாங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் போட்ட நீர்மோராக இதை பண்ண போகிறேன். வெய்ய காலத்துக்கு ரொம்ப நல்லது. நீர்மோர் நிறையா வந்து நீராகாரம் எடுத்துக்கணும்பாங்க, அதனால் இதை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீர்மோர் மசாலா மோர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் வேணும் கடைசியாக போடுறதுக்கு. பாருங்கள், இஞ்சி, புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை. இதை நாளையும் போட்டு மிக்சியில் நீங்கள் 2 விதமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக அரைக்கணும், நைஸாக அரைக்கணும்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு கொஞ்சமாக மோர் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரைங்க. இல்லை உங்களுக்கு நல்லா அந்த வாயில் அந்த இலையெல்லாம் கடுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஃபஸ்ட்டே தயிரை விட்டுட்டு அரைங்க. தயிரோ மோரோ பாருங்கள், நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இது வந்து நான் இப்போ பண்ணது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் கொத்தமல்லி டேஸ்ட் வாய்க்கு படுற மாதிரி இருக்கும். ஒருவேளை சில பேர் வந்து நீங்கள் ஒன்றுமே வாயில் படக்கூடாதுன்பாங்க குழந்தைங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான். அந்த மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா மோர் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மோர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியை விட்டுட்டு நிறையா இப்போ அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் பாருங்கள், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இது வந்து அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இது வந்து இப்போ நான் அரைச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மோர் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அது இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், கடைசியாக பெருங்காயத்தூள்னு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மோர் வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலாம், பரிமாறலாம். பாருங்கள், ஹெல்த்தியான சம்மர் ஸ்பெஷலாக இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது. சம்மருக்குன்னா எப்போவுமே செஞ்சு இது பண்ணலாம். சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப அடிக்கடி தாக அடிச்சுட்டே இருக்கும். தாக அடிக்கும் போது இதை குடிச்சிங்கன்னா வயிறு புண்ணு, வயிறு சம்மந்த இதெல்லாம் இருக்கும், கம்மியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching my videos friends. Bye friends.